ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சங்கட சதுர்த்தி பூஜைங்க. காலையில பூஜை ரூம்ல வந்து எப்பவும் போல பால் அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ணிட்டேன். இது வந்து மாலை நேரத்தில வந்து சரி வெளியில வச்சிருந்த விநாயகரும், ஹால்ல டிவி கீழ உட்காந்துருந்த விநாயகருக்கும் ஒரு தண்ணி அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அபிஷேகம் பண்ணேங்க. எப்பவுமே வாரம் வாரம் வந்து விநாயகர வந்து நல்லா தொடச்சிட்டு, நான் வந்து குங்குமஞ்சள் வச்சு பூஜை பண்றது தான். தண்ணி ஊத்தணும் அப்படின்னா, நம்ம மாசத்துல 1 நாள் அப்படி ஊத்துனா போதுங்க. அ அதான் இந்த மாரி பண்ணா ரொம்ப கொஞ்சம் மனசு ஒரு சந்தோஷங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்படிலாம் பண்றதுனால என்ன உனக்கு பெரிய அவார்டு குடுக்குறாங்களா? இல்ல பெரிய அ இது சம்பாதிச்சிட்டியா? வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டியான்லாம் சில பேர் கேட்குறாங்க. எதுவுமே வேணாங்க. நம்ப மனசுக்கு நம்ப வந்து ஒரு ஏதோ ஒரு ரிலாக்ஸ் நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம். நம்ப எவ்வளோதான் மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து, சில பேருக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும், சில பேர் ஊர சுத்துறது பிடிக்கும், சில பேருக்கு சாப்பிடுறது பிடிக்கும் நல்லா. சில பேருக்கு வந்து இந்த ஆன்மீக விஷயத்துல வந்து பூஜை, புனஸ்காரங்கள் பண்ணி, அவங்களுடைய மன குறைகள வந்து இதுல வந்து அப்படியே செலுத்திருவாங்க. இந்த மாரி பண்ண பண்ண நம்மளுக்கு மனசுல எவ்வளோ பாரங்கள் இருந்தாலும் சரி, அ எவ்வளோ சரி நம்மளுக்காக யாரும் இல்ல அப்படின்ற மனநிலைமையில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கிறவங்கலாம் தெய்வமே துணைன்ற மாரி தெய்வத்துக்கிட்ட நம்ம பேசலாம். ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு அண்ணனா, ஒரு தங்கையா, ஒரு பாட்டியா, தாத்தாவா எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ, மாமாவா, கணவரா எந்த மாரி நீங்க உறவுங்கள வச்சு நம்ம வந்து அவங்கள் கூட வந்து நம்ம பேசலாம். நம்ம பேச பேச அந்த உணர்வு வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட போய் சேரும். இது வந்து உண்மை. யா நம்ப வந்து அ என்ன சொல்றது? வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள நம்ப பார்த்துட்டு வரோம். நல்லது, கெட்டது எல்லாமே பார்த்துட்டு வரோம். எல்லாமே கடந்து போகுன்ற ஒரு மனநிலைமையில சில நேரத்துல வாழ வைக்கிது தெய்வம். அப்போ நம்ப வந்து யார்கிட்டயும் எதையும் நம்ப போய் சொல்ல முடியாது இல்லையா? தெய்வத்துக்கிட்ட தானே நம்ம போய் சொல்ல முடியும். நல்லதோ, கெட்டதோ எல்லாமே நீ பார்த்துக்கப்பா. காரணம் காரியம் இல்லாம எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அப்படின்னு நினைச்சுட்டு எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க விநாயகரு. அம்பாள் கூட ஆ ஹால்ல இருக்கிற விநாயகருக்கும் பூஜை பண்ணிட்டு, விநாயகருடைய பாட்டு போட்டு, ஆ திராட்சை வச்சேன். அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, பூஜைய சிறப்பா முடிச்சேங்க. ரொம்ப மன திருப்தியா இருக்கு. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.